அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அவசரமான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர ஜெயந்தி, அதாவது இன்று பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சுக்கிர பகவானுடைய பரிபூரண அருளும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் கிடைக்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கையில் பணத்தடைகள் என்பதே இல்லாமல் இருக்கிறதுக்கும், நம் கேட்ட வரங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோ கடியில் இதை வச்சுட்டு படுத்து தூங்குங்க. கண்டிப்பாக எதை நினச்சி இதை எழுதி நீங்கள் உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சிங்களோ அந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறும். அதே போல் இந்த வருடம் முழுவதும் 24 மணி நேரமும் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்க வேண்டும் என்றாலும் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். வழிபாடுனா பரிகாரம் தான். பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் இதை தாராளமாக பண்ணலாம். மாதவிடாய் காலத்திலையும் தாராளமாக பண்ணலாம். எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். இன்று இரவு இதை எழுதி உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க, அவ்வளோதான். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த நாளை எக்காரணத்தை கொண்டு நம்ம தவற விட்டுடக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும். நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வேணும். 24 மணி நேரமும் பணம் புழக்கம் இருக்கணும். நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும். நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணுங்க. இந்த சுக்கிரனுடைய ஆசீர்வாதம் கிடைத்தாலே மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு சுக்கிர ஜெயந்தியாக இருக்கிறதுனால உங்களுடைய இடது கையில் இருக்கிற கட்டவரலுக்கு கீழே இருக்கிற சுக்கிர மேட்டில் 24 அப்படின்ற நம்பரை கட்டாயம் இன்னைக்கு முழுவதும் உங்கள் கையில் இருக்கிறது போல் எழுதி வைங்க. ரெட் கலர் பென்னு இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னால் கண்டிப்பாக இன்று உங்கள் கையில் எழுதி வைங்க. இதை எழுதும்போது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி தருமாறு எழுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பணம் தடை இல்லாமல் நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும், மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஒரு லக்ஸரி லைஃப் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 24 அப்படின்ற நம்பரை எழுதுங்க. இப்படி எழுதிட்டீங்க இல்லையா, அதே போல் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும், இல்லை நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கணும், இல்லை நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கை வேணும், நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வேணும், நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இந்த 24 அப்படின்ற நம்பரை ஒரு நோட்டில், டைரியில் இல்லைன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் 24 அப்படின்ற நம்பரை அந்த பேஜ் முழுக்க எத்தனை முறை இன்றைக்கி எழுத முடியுதோ அத்தனை முறை எழுதுங்க. இந்த நம்பர் சுக்கிரனுக்குரிய அற்புதமான நம்பருங்க. கேட்டதை கேட்டபடி கொடுக்கும். லட்சக்கணக்கான பேருடைய தேவைகளை பூர்த்தி செய்த நம்பர். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே தெரியும். பர்டிகுலராக இன்றைக்கி எழுதும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை உடனடியாக கொடுக்கும். அதாவது அந்த டைரியோ நோட்டு இல்லைன்னா ஒயிட் கலர் பேப்பரில் முதல்ல உங்களுக்கு என்ன வேண்டுமோ, நல்ல வேலை வேண்டும், திருமணமாக வேண்டும், ப்ரொமோஷன் வேண்டும், இன்க்ரிமெண்ட் வேண்டும், சொந்த வீடு வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு வேணும், 1 லட்சமோ 50,000மோ வேணும்னா அந்த அமௌண்ட்டு கிடைச்சது போல் 50,000 நல்ல முறையில் எனக்கு கிடைத்து விட்டது, மிக்க நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த 24 அப்படின்ற நம்பரை உங்களால் இன்றைய தினத்தில் எத்தனை முறை எழுத முடியுமோ எழுதுங்க. இத்தனை தான் எழுதணும் அப்படின்னு கணக்கு கிடையாது. க்ரீன் கலர் பென்னு, ரெட் கலர் பென்னு இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னால் நீங்கள் எழுதலாம். நம்பிக்கையோடு எழுதுங்க. இப்படி எழுதிட்டீங்க இல்லையா, இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிரியாணி இலை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலை பார்த்தீங்கன்னா கிழியாமல் கசங்காமல் இருக்கிற மாதிரி சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில் என்ன பண்ணுறீங்களோ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் எழுதுங்க. வேலை வேணும்னா ஜாப் இல்லைன்னா வேலைன்னு எழுதுங்க. மணி, பணம் வேணும்னா மணி அப்படின்னு நீங்கள் எழுதலாம். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்பட்டதுன்னா 1 லட்சம், 50,000 தேவைப்பட்டதுன்னா 1 லட்சம் பணம் தேவைன்னு அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். சப்போஸ் உங்களுக்கு அவசர சூழ்நிலைக்காக பணம் தேவைப்படலை, ஆனால் பிஸ்னஸில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னா பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு எழுதலாம். இல்லை நீங்கள் ப்ரொமோஷன் வேணும்னா ப்ரொமோஷன் எழுதலாம். சொந்த வீடு அப்படின்னு எழுதலாம். 24 மணி நேரமும் பணம் உங்கள் கைக்கு வரணும்னா பணவரவு அதிகரிக்க வேண்டும், செல்வ நிலை உயர வேண்டும் இப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். என்ன வேண்டுமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 24 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. அந்த இலையை
திருப்பி உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க. யாருக்காக இதை செய்கிறோம், யாருக்காக இதை வந்து நம்ம கேட்குறோம், அது நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா? அதனால் அந்த இலைக்கு பின்னாடி உங்களுடைய பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சதுன்னா எழுதுங்க. தெரியலனா உங்களுக்கு வருஷம் தெரியல, அந்த வருஷத்தை மட்டும் எழுதிடுங்க. இப்படி எழுதிட்டு அதுக்கு நடுவில் ஒரே ஒரு கிராம்பை சொருவிடுங்க. அந்த இலையில எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த இலைக்கு நடுவில் ஒரு கிராம்பை சொருவிடுங்க. சொருவி உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. எல்லார் வீட்லேயுமே பட்டை இருக்கும், அதாவது பிரியாணிக்கு நம்ம போடுவோம் இல்லையா, அந்த பட்டை எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த பட்டையை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தூள் பண்ணி அந்த தூளை எடுத்து நீங்கள் அந்த பிரியாணி இலையில் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள் உங்களுடைய வேண்டுதலை, அதில் கொஞ்சமாக தூவுங்க. இப்படி தூவும் போது இந்த பட்டையும் இந்த பிரியாணி இலையும் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அதே போல் நம்மளுடைய வேண்டுதலையும் கிரகிக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. அதனால் இந்த பட்டைத்தூளை தூவிட்டு இந்த பிரியாணி இலையை உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையால் மூடி அதில் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அது நடந்து முடிஞ்சிட்டா எந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ, கிடைச்சிட்டுனா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களோ, அதே போல் நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த நம்ம குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க. அவ்வளோதான். இந்த 24 அப்படின்னு பேப்பரில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த பேப்பருக்குள்ளே கூட இந்த இலையை வச்சு அந்த பேப்பரை உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்கிடலாம். தூங்கும் போதும் அதில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அது வந்து நடக்கணும், நடந்து முடிஞ்சிட்டா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அது போல் நீங்கள் நம்ம பிரபஞ்சத்துக்கும் நம்ம குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்துக்கும் நன்றியை சொல்லிகிட்டே தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பரு, அந்த பிரியாணி இலை, அதில் ஒரு கிராம்பு குத்தி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதில் சின்னமன் பவுடர் தூவி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஏதாவது ஒரு பவுலில் வச்சு எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க. நாளைக்கு எப்பொழுது வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் செய்யலாம். இப்படி செய்யும்போது அது என்ன நினச்சி நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது கண்டிப்பாக உடனே உங்களுக்கு கிடைக்கும். பணவரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். அதே போல் நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும், உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும். இதை நம்பிக்கையோட முழு மனதோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.